ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோம்னா வாழைக்காய் சுக்கா. இதுக்கு வாழைக்காயோட தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ இதில் அப்படி போட்டால் தான் கருக்காமல் இருக்கும் வாழைக்காய். இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா பெசரிக்கிறான். இப்போது இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் செவந்தோன்னு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது திருப்பி கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பெருஞ்சீரகம் தாளிச்சிக்கிறேன். இதோட பெரிய வெங்காயம் 2 போட்டு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் அதோட ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். ஏற்கனவே வாழைக்காய்க்கெல்லாம் போட்டதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கணும். இப்போ இதோட மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, அப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வதங்கணும். இதுக்காக இன்னும் கொஞ்சம் ஆயில், இது ரோஸ்ட் பண்ண ஆயில் மீதி இருந்ததை எடுத்து ஊற்றி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ இதோட ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியான வாழைக்காய் சாப்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இது கர்ட் ரைஸ், சாம்பார் சாதத்துக்கெலாம் கரெக்டாக காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.